நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் ட்ராமா டே, அதாவது விபத்து பிரிவு சிகிச்சை தினத்தை முன்னிட்டு ட்ராமா சிகிச்சை சம்மந்தப்பட்ட நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நேயர்களே, நீங்கள் உங்களுக்கு விபத்து பிரிவு சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271 மற்றும் 2271 என்று எங்களுக்கு வெளிநேர்கள் 0413 என்ற கோட் நம்பரை செட் டயல் பண்ணுங்கள். டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நிலையத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர். இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க்யூ. அதாவது இப்போ ட்ராமா டே, ட்ராமானா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அதோட அர்த்தமும் புரியல, அதாவது அந்த அந்த சிகிச்சை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இப்போ என்னோட முதல் கேள்வி அதுதான், ட்ராமா விபத்து பிரிவு சிகிச்சை அப்படின்னா என்ன, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. ட்ராமா அப்படின்னா இங்கிலீஷில் டெஃபினிஷன் படி எனி ஃபிசிக்கல் இன்ஜுரி காஸ்ட் பை அன் எக்ஸ்டர்னல் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், அதுதான் நம்ம ட்ராமான்னு சொல்கிறோம். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டால் அதை ட்ராமான்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் இந்த ட்ராமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொடிக்குள்ளே வருது அப்படின்னா, சாலை விபத்துகள், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், இது ஒரு மேஜர் சங்க் ஆஃப் ட்ராமா. இதை தாண்டி எதெல்லாம் இந்த ட்ராமா கீழே வரும் அப்படின்னா, தடுக்கி விழுந்து அடிப்படுது, அது ட்ராமா கீழே வரும். அதை தாண்டி தீக்காயங்கள் எல்லாமே ட்ராமா கீழே வரும். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இப்போ ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கு, ஒரு சுனாமி நடந்திருக்கு, அதில் மக்களுக்கு அடிப்படுது அப்படின்னா அதுவும் நம்ம ட்ராமான்னு தான் சொல்லுவோம். இதை தாண்டி அசால்ட், இந்த அடிப்படுறதுனால வர்றது, இது எல்லாமே ட்ராமாங்கிற ஒரு குளோபல் டெஃபினேஷனுக்குள்ளே தான் அடங்கும். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஓகேங்களா? ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது பெரும்பாலும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், இல்லை எந்த மாதிரியான உறுப்புகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஸோ ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம மேஜர் உறுப்புகள் என்னென்னலாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தலை மிகவும் முக்கியமான உறுப்பு, அதுதான் காமனாக அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நம்மளுடைய நெஞ்சு மார்பு பகுதி அண்ட் வயிற்று பகுதி, இங்கெல்லாம் முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிபட்டு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி எலும்பு முறிவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் எப்படி இது அதிகமாக அதிகரிச்சுட்டு இருக்கா? எப்படி? டெஃபினட்டாக இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம எல்லாருமே வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், 2 வீலர்ஸ் வச்சுருக்கோம், கார்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்குது, ட்ராமா நம்பர்ஸ். நம்மளோட கோல் இதை குறைக்கிறதுக்கான எய்ம் தான் நம்மளோட கோல். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கேள்வியும் கேட்டுறேன். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது தலையில் அடிபடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சாதாரணமாக அடிப்பட்டாலும் அப்படியே நார்மலாக இருக்காங்க, பெருசாக அடிப்பட்டாலும் நார்மலாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க அதை பற்றி. இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டில் நமக்கு தலையில் அடிப்படுங்கிறது ஒரு மினிமல் ஃபோர்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை சிக்னிஃபிகன்ட் ஃபோர்ஸாக இருந்திருக்கலாம். அது நம்மளால் அதை கணிக்க முடியாது. ஸோ தலையில் ஏற்படுற அடிங்கிறது வெளிக்காயமாக இருக்கலாம், உள்காயமாக இருக்கலாம். வெளியில் நம்மளுடைய சதையிலையோ சின்ன கீரல் இந்த மாதிரியான காரணங்கள் ஏற்படலாம். ஸோ அது வெளிக்காரணம். உள்காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, மூளையில் இரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மூளை செல்கள் பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம தலையில் ஆக்ட் ஆகுங்கிறத பொறுத்து இந்த இன்ஜுரி மைல்டு இன்ஜுரிலேருந்து சிவியர் இன்ஜுரி வரைக்கும் இருக்கலாம். ஓகே. ஸோ தலையில் அடிபட்டுக்குங்கிற பட்சத்தில் நம்ம உடனடியாக ஒரு மருத்துவர் அணுகி, அவசர சிகிச்சைக்கு போய் மருத்துவர் அணுகி அவரோட அட்வைஸ் படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிகவும் அவசியம். அதை நம்மளே டிசைட் பண்ணுறதை விட அவங்களோட ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது அவசியம். ஓகே டாக்டர். இப்போ தலையில் அடிபடுறது ரொம்ப சீரியஸான பிரச்சனையா? அது டெஃபினட்டாக. பிகாஸ் தலையில் தான் நமக்கு மூளை இருக்குது. மூளை தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கன். ஸோ இந்த தலையில் அடிபடுறதுனால சாதாரண தலைவலி, மயக்கம், வாந்தியில் ஆரம்பித்து டீப் கோமா போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. சில சமயங்கள் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். ஸோ தலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதில் பலமான அடிபட்டால் உயிரிழப்பு ஏற்படுறது கூட பாதிப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ என்னுடைய அடுத்த முக்கியமான கேள்வி, இப்போ இந்த தலைக்காயம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த தலைக்காயம் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது சார்? ஸோ தலைக்காயம் அல்லது பிரெயின் இன்ஜுரியை நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறதுனாலையோ இல்லை மூளை செல்கள் பாதிப்படுறதுனால ஏற்படலாம். எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரத்த கசிவு மூளைக்கு வெளியில் ஏற்படுதா இல்லை உள்ளே ஏற்படுதா, இது எந்த லேயரில் ஏற்படுதுங்கிற வச்சு எபிடியூரல் ஹெமட்டோமா, சப்டியூரல் ஹெமட்டோமா, சப் அரக்னாய்டு ஹெமரேஜ், இன்ட்ரா பேரங்கல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெக்னிக்கல் டேர்ம்ஸில். இது ரத்த கசிவு, இது மூளைக்குள்ளேயும் இல்லை வெளியில் ஏற்படுற ரத்த கசிவு. அதை தாண்டி மூளை செல்களே டைரெக்டாக பாதிப்படலாம், அதை டிஃப்யூஸ் ஆக்சோனல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 விதமான பாதிப்புகளும் மூளைக்கு இந்த ஒரு ட்ராமானால இல்லை ஒரு விபத்துனால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது இப்போ சில பேருக்கு நார்மலாக அடிப்படும், சில பேருக்கு சிவியராக அடிப்படும். இப்போ தலையில் நார்மலாக அடிப்பட்டாலும் சரி இல்லை சிவியராக அடிப்பட்டாலும் சரி, உடனே நம்ம சிடி ஸ்கேன் எடுத்தாகணும், அது கட்டாயமா?
எல்லாரும் சிடி ஸ்கேன் எடுக்கணுங்கிற அவசியம் டெஃபினட்டாக கிடையாது. ஓகே. உடனடியாக பட் எல்லாருமே ஒரு அவசர சிகிச்சை துறைக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு டாக்டரை டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ணும். அந்த டாக்டர்ஸ் வந்து ஏதாவது இண்டிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சிடி ஸ்கேன் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் சிடி ஸ்கேன் தேவையில்லை, பட் அதை முடிவு பண்ண வேண்டியது வந்து அவங்களுடைய மருத்துவர் தான். இப்போ சில பேர் வந்து லைட்டாக பிளட் வந்துட்டால் கூட ரொம்ப பயப்படுவாங்க, தலையில் ஏதோ பிரச்சனை வந்துடும், ஃப்யூச்சரில் வந்து எதனா கட்டி வந்துடும் அப்படின்னு பயப்படுவாங்கல்ல. ஸோ நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அங்கே போய் செக் பண்ணிட்டு தான் பண்ணணுமா? ஆமாம். ஓகே. யூஸ்வலாக எப்போ நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா அவரோட மூளை செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அசஸ் பண்ணுறதுக்கு GCS அப்படின்னு ஒரு ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். இது வந்து 3லேருந்து 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். நார்மலாக நம்ம எல்லாருக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், தெளிவாக பேசுகிறோம், நம்ம எல்லாருக்கும் 15 தான் அந்த ஸ்கோர். ஓகே. இந்த ஸ்கோர் கம்மியாக மூளை பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம நார்மலாக இந்த ஸ்கோர் வந்து 14, 13 இருக்குன்னா மைல்டு இன்ஜுரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது 9லேருந்து 12க்குள்ளே இருக்குன்னா மாடரேட் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, மிதமான அளவு அடிபட்டுருக்குன்னு. ஓகே. அது 8க்கும் கீழே போகும்போது அது சிவியர் பிரெயின் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஸ்கேன் வந்து இப்போ பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை சின்னவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே? இல்லை, வேறு மாதிரி தான் பண்ணுவோம். பெரியவங்களுக்கு யூஸ்வலாக வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், குழந்தைங்களுக்கு தனி க்ரைட்டீரியா. பெரியவங்களுக்கு எதை வச்சுலாம் நம்ம வந்து சிடி ஸ்கேன் எடுப்போம் அப்படின்னா, இந்த GCS ஸ்கோர் வந்து 15க்கும் குறைவாக இருந்தால் டெஃபினட்டாக எடுக்கணும். சரி. அதை தாண்டி மூக்கில் வந்து இல்லை காது வழியாக வந்து ஒரு திரவம், நீர் மாதிரி திரவம் வந்தால் எடுக்கணும். அது CSF ரைனோரியா ஓட்டோரியான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கண்ணை சுற்றி வந்து பிளட் கலெக்ட் ஆகும், ரக்கூன் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை காதுக்கு பின்னாடி ரத்தம் கலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சைன்ஸ் இருந்தாலோ இல்லை ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிளினிக்கலாக ஜட்ஜ் பண்ணாலோ டெஃபினட்டாக சிடி ஸ்கேன் எடுக்கணும். இதை தாண்டி பெரியவங்க வந்து நிறைய மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க. அவங்க வந்து ஹார்ட் டிசீஸ்க்காக சில மாத்திரைங்க எடுப்பாங்க, ஆன்டி பிளேட்லெட் மெடிகேஷன்ஸ், ஆஸ்பிரின்லாம் எடுப்பாங்க, ஆன்டி கோயாகுலன்ட் மெடிகேஷன். இவங்களுக்கெல்லாம் அடிப்பட்ட அப்புறம் வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்கெல்லாம் டெஃபினட்டாக நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து தான் ஆகணும். ஓகே. இப்போ அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறதா எதனா பிரச்சனை வருங்களா? சிடி ஸ்கேன் எடுக்கிறதுனால பாதிப்புகள் ரொம்ப கம்மி தான், பெனிஃபிட் தான். நம்ம பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. சிடி ஸ்கேனுங்கிறது ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர், அதனால லாங் டேர்மில் ஒரு மினிமல் ரிஸ்க் இருக்கலாம். பட் அது வந்து நமக்கு பெனிஃபிட் தான் முக்கியம். இந்த தேவைப்படும் போது டெஃபினட்டாக சிடி ஸ்கேன் எடுக்கணும், தேவைப்படாதப்போ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். இதை உங்கள் மருத்துவருக்கு டெஃபினட்டாக அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸ் படி தான் நம்ம பண்ணணும். டெஃபினட்டாக. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ தலையில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருந்தால் நான் தலையில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு விபத்து நடக்குது, நீங்கள் 2 வீலரில் போயிட்டுருக்கோம், நம்ம அடிபட்டு விழுந்திருக்கோம், நமக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்குது, இல்லை மயக்கம் இருக்குது, வாந்தி வருது, இல்லை நம்மளால் வந்து மறந்துடுச்சு என்ன நடந்தது, விபத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல, பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்கள் போய் அவர்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, அவரால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியல, தப்பாக பதில் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது, தலை சுற்றல் இதெல்லாம் இருக்குன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மைல்டாக இல்லை சிவியர் ஹெட் இன்ஜுரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உடனடியாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது அவசியம். ஓகே. இப்போ இந்த சிம்டம்ஸ் வந்து இப்போ ரெகுலராக இருந்தால் பிரச்சனையா, இல்லை இப்போ சில பேர் வந்து இப்போ ஒரு 1 hour வந்து இப்படி இருப்பாங்க, அடுத்து மாறிடுவாங்க, நார்மலாகிடுவாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்கள? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டாக்டர் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நீங்கள் உங்களோட சிம்டம்ஸ் அண்ட் அவரோட கிளினிக்கல் எக்ஸாமினேஷனை வச்சு சிடி ஸ்கேன் வேணுமா இல்லைன்னு முதல்ல டிசைட் பண்ணிடுவார். வேணும்னா டெஃபினட்டாக எடுத்துருவாங்க, அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும். சில பேர் வந்து இந்த சிம்டம்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் கிளியராக இருக்காது. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 8லேருந்து 12 மணி நேரம் அப்சர்வேஷனில் சொல்லுவாங்க. அந்த அப்சர்வேஷனில் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணுறாங்க, இந்த சிம்டம்ஸ் குறையுதா இல்லை மோசமாகுதான்னு பார்ப்பாங்க. குறையுது, கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மாத்திரைகள் மட்டும் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லிவிடுவாங்க. சில டேஞ்சர் சைன்ஸ், ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் எதாவது இருக்குன்னா சொல்லுவாங்க, அந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் இந்த அப்சர்வேஷன் பீரியடில் உங்கள் நினைவு மோசமாகுது இல்லை சிம்டம்ஸ் வாஸ் ஆகுதுன்னா மறுபடியும் சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நியூரோ சர்ஜரி கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு இதே தானே, குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சிம்டம்ஸ் வந்தால் கண்டிப்பாக சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க? குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து பீகான் கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது ஹெட் இன்ஜுரியில், எப்போ சிடி எடுக்கணும் எடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க வந்து வளரும் பருவத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சிடி எடுக்கிற ரிஸ்க் வந்து பெரியவங்களோட கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ இன்னும் கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணுமா வேண்டாமான்னு. ஸோ இந்த பீகான் கைட்லைன்ஸை பார்த்து தான் எடுப்பாங்க. அதில் வந்து இந்த GCS குறைவாக இருந்தால் டெஃபினட்டாக எடுக்கணும். இல்லை குழந்தை வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப தூக்குற மாதிரி இருக்காங்க, இல்லை ரொம்ப எக்ஸைட்டடாக அஜிடேட்டடாக இருக்காங்க, இல்லை நீ கேட்குறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னா டெஃபினட்டாக சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. இன்னொன்று குழந்தைங்களுக்கு நம்ம தொட்டு பார்த்தே சொல்ல முடியும் ஸ்கல் ஃப்ராக்சர்ஸ் இருக்கா இல்லைன்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது இருக்க மாதிரி இருந்ததுனால டெஃபினட்டாக சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க. இதை தவிர குழந்தைக்கு வந்து வாந்தி இருக்குது, தலைவலி இருக்குது, இல்லை மயக்கம் இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டாக்டரும் அந்த பேரண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு காமன் டிசிஷனுக்கு வருவாங்க. ஒரு யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா 6 hours அப்சர்வேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில நேரங்களில் 2-3 சிம்டம்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் வேர்சன் ஆகுதுன்னா அப்பயும் சிடி போய்க்கலாம். ஸோ இதனால் பயப்பட தேவையில்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சிடிஸை குழந்தைங்களை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம பார்ப்போம். இண்டிகேட்டர்னா டெஃபினட்டாக பண்ணுவோம், பட் அப்சர்வேஷன் மேண்டேட்ரி. ஸோ அப்சர்வேஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே டாக்டர், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்.
வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நேரம் சரியா 3:19 நொடிகள் ஆயிற்றுக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் ட்ராமா டே, அதாவது விபத்து பிரிவு சிகிச்சை தினத்தை முன்னிட்டு ட்ராமா சிகிச்சை சம்மந்தப்பட்ட நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவுத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். டாக்டர், இப்போ விளம்பரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஓகேங்களா, அது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சொல்லலாம். அதாவது இந்த அதிர்ச்சிகரமான மூளைக்காயம், அதாவது பிரெயின் இன்ஜுரி அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிவிடுங்க. ஸோ இந்த ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரிங்கிறது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால நம்ம மூளையில் ஏற்படுற பாதிப்பை தான் நம்ம ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரின்னு சொல்கிறோம். அது நான் டீட்டெயிலாக சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் எபிடியூரல் ஹெமட்டோமா, சப்டியூரல் ஹெமட்டோமா, இன்டர்கனல் ஹெமரேஜ்னு சொல்கிறோம், டிஃப்யூஸ் ஆக்சனல் இன்ஜுரின்னு சொல்கிறோம். இதோட ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் இதை மக்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தலைவலி இருக்கலாம், தலை சுற்றல் இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், மயக்கம் இருக்கலாம், சில பேருக்கு ஃபிட்ஸ் வரலாம், கம்ப்ளீட்டாக நினைவை இழக்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதெல்லாம் இருக்கணும், எதாவது வார்னிங் சைன்ஸ், உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அசஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. சிடி ஸ்கேனில் உங்களுக்கு ப்ளீடிங்கோ இல்லை பாதிப்பு ஏதோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே டாக்டர், ஒரு நேயர் வந்திருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். என் பேர் பாலன், புதுவையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு வயது 76. சொல்லுங்கள் ஐயா. இந்த சார் சொன்னாங்க இந்த சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் உடம்பை பாதிக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. சொல்லுங்கள். எனக்கு வந்து ஜிப்மரில் வந்து அந்த பித்தப்பை கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். ஓகே ஐயா. அதுக்கு வந்து 2 தடவை எம்ஆர்ஐ ஸ்கேனு, 2 தடவை சிடி ஸ்கேன் எடுத்தாங்க சார். சார், இப்போ நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து விபத்து பிரிவு, அதாவது இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த ஸ்கேன் பண்றதுனால நமக்கு உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது இல்லை. இப்போ சில விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணாதான் நம்மளுக்கு உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியும். சில விஷயங்களை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, உங்களுக்கு ரொம்ப சிவியரான பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணாமட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, அதனால வந்து மற்றபடி கால் கையெல்லாம் பாதிக்குமான்ட்டு இல்லை, அந்த மாதிரியான பாதிப்பு எதுவும் வராது ஐயா. சரிங்க சார். ஸோ உங்களுக்கு இந்த சிடி ஸ்கேன் பற்றி தான் சந்தேகமா சார்? சார், சிடி ஸ்கேன் பற்றின சந்தேகம் தான் உங்களுக்கு இருக்கா? சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு 2 தடவை எடுத்தாங்க சார். அது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்து தான் சார் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கலாம் முடிவு பண்ண அதை முடியும். சொல்லலை சார். எடுத்ததை பற்றி நான் ஒன்றுமே தப்பு சொல்லலை. அதனால வந்து கால் கை நரம்பு இதெல்லாம் பாதிக்குமான்னு கேட்டேன். இல்லை ஐயா, கை கால் நரம்பு பாதிப்புகள்லாம் அதனால் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அதனால் பயப்படாதீங்க. சரிங்க சார். ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிடி ஸ்கேன் பற்றின சந்தேகம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடுச்சு. அதாவது நிறைய பேருக்கு தெரியல இந்த சிடி ஸ்கேன் வந்து எப்போ எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாது. சில பேர் இதனாலே வந்து சிடி ஸ்கேன் எடுக்கும் தயங்குறாங்க. இப்போ சிடி ஸ்கேனுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எடுக்கணும். அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு சிடி ஸ்கேன் ஒரு கைட்லைன் படி எடுக்கணும் அப்படின்னா, மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைக்கிறாரு அப்படின்னா டெஃபினட்டாக அதை பண்ணுறது தான் சரியான முறை. தேவையில்லாத பட்சத்தில் அதை அவாய்ட் பண்ணலாம். ஒன்று, அது அன்னெசரி காஸ்ட்டு, அன்னெசரி ரேடியேஷன். இதனால் லாங் டேர்மில் சில மினிமல் சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பிரச்சனைகள் வரல. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். டாக்டர் ரெக்கமெண்ட் மட்டும்தான் நம்ம பண்ணணும். நம்மளாக போய் சிடி ஸ்கேன் வேணும்னு கேட்குறதுமே சரியான அப்ரோச் கிடையாது. ஸோ நேர்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸ் படி தான் நீங்கள் கேட்கணும். அவங்க சொன்னால் மட்டும் தான் நீங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ டாக்டர், நம்ம கடைசியாக கேட்ட அந்த ஒரு கொஸ்டின் வந்துடலாம். பிரெயின் இன்ஜுரி பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓகேங்களா, அதோட காசஸ் பற்றி சொல்லி என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லிவிடுங்க. ஸோ சிம்டம்ஸ் நம்ம என்ன சொன்னோம்னா, மயக்கம், தலை சுற்றல், வாந்தி, ஒரு பக்கம் வந்து செயலிழந்து போகிறது, கை கால் வராமல் போகலாம், இல்லை ஃபேஸ் வந்து ஒரு பக்கம் வந்து செயலிழந்து போகலாம், இல்லை நினைவு கம்ப்ளீட்டாக இழந்து கோமா போகலாம். இது எல்லாமே பிரெயின் இன்ஜுரியோட சிம்டம்ஸு. இதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அவங்க டாக்டர் வந்து இது எதனால இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்கு என்ன டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும், இதுக்கு மருந்து கொடுத்து இது வைத்தியம் பண்ணணுமா இல்லை சர்ஜரி பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு ட்ராமா டீம் இருப்பாங்க, அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அவசர சிகிச்சை மருத்துவர்கள் இருப்பாங்க, நியூரோ சர்ஜரி மருத்துவர்கள் இருப்பாங்க, சர்ஜரி மருத்துவர்கள் இருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் அல்லது விபத்து கேஸ் வர்றாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக தான் அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவாங்க. கம்பைண்டாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, இவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ரஸ் ஆகும். அது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ இந்த பிரெயின் இன்ஜுரி வந்து எதனா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் தான் வருமா, இல்லை நார்மலாக எதனா வர வாய்ப்பு இருக்கா?
இல்லை பிரெயின் இன்ஜுரிங்கிற நான் சொல்கிறப்போ ட்ராமானால தான் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அடிப்பட்டதுனால வந்தால் தான் பிரெயின் இன்ஜுரி. அதை தாண்டி பிரெயினில் பல பாதிப்புகள் வரலாம். ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கும் ட்ராமாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்து மூளையில் ரத்த கசிவு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகி சில சமயம் ரத்த கசிவு வந்து அதனால கை கால் போகலாம். அது வந்து நம்ம ட்ராமா கீழே கொண்டு வர மாட்டோம். அதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதை வேறு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு, நீங்கள் தடுக்கி விழுந்துட்டீங்க, இல்லை ஒரு சாலை விபத்து இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது, ப்ளீட் இருக்குன்னா அதை ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி டீல் பண்ணுவோம். இந்த ரெண்டு மேனேஜ்மெண்ட்மே கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்ட். ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி கேட்டுறேன். இப்போ வந்து இந்த அதிர்ச்சிகரமான மூளை காயங்களில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்டர்னல் இன்ஜுரிஸ் வந்து அது மைல்டு மாடரேட் சிவியர் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவருடைய ஜிசிஎஸ் ஸ்கோரை வச்சு. அதை தாண்டி சொல்லும்போது ப்ளீடிங் இருக்கவங்க போது தான் நான் சொல்கிறது எபிடியூரல் ஹெமட்டோமா, சப்டியூரல் ஹெமட்டோமா, சப் அரக்னாய்டு ஹெமரேஜ், இன்ட்ரா பேரங்கைமல் ஹெமரேஜ்னு சொல்கிறது. இந்த ரத்த கசிவு என்ன பிரச்சனை அப்படின்னா மூளை வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ். அது வந்து நம்ம ஸ்கல் போனால் கவர் ஆகிருக்கும். அதுக்குள்ளே ஒரு மினிமம் வால்யூம் தான் இருக்கும். இதை தாண்டி ரத்தம் அதிகமாக அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மூளைக்கான ஸ்பேஸ் கம்மியாகிடும். அது மூளையில் அழுத்தத்தை க்ரியேட் பண்ணும். இந்த மூளை அழுத்தம் என்ன பிரச்சனை அப்படின்னா இதனால தான் நம்ம மூளை அழுத்தம் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்னா மூளை செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அஃபெக்ட் ஆகும். நம்ம கை கால் வந்து ஒரு பக்கம் செயலிழந்து போகலாம். இது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா இந்த மூளைக்குள்ளே இருக்க ப்ரெஷர் அதிகமாகும். இதை வந்து இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது மூளை பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். நினைவு கம்மியாகும், கை கால் செயலிழந்து போகலாம். இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா மூளைக்கு ஸ்பேஸே பத்தாம போகும்போது மூளை வந்து அதோட ஸ்பேஸ்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். இது வந்து கோனிங்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மூளையில் தான் வந்து நம்மளுடைய சுவாசம் மற்றும் இந்த சர்க்குலேஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லங் ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி சென்டர்ஸ் இருக்குது. இது கீழே இறங்கும்போது அந்த சென்டர்ஸில் வந்து அழுத்தம் ஏற்படும். அப்போ என்ன ஆகலாம்னா நம்ம மூச்சு பிரச்சனை வரலாம், உடனடியாக இறப்பு கூட ஏற்படலாம். ஸோ இதை வந்து நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ரத்த கசிவு இருக்குன்னா அது ஒரு அபாயகரமான அளவில் இருக்குது அப்படின்னா உடனடியாக அவர் சர்ஜரி பண்ணி அந்த ரத்த கசிவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரெஷரை கம்மி பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக ஒரு க்யூரும் பண்ண முடியும் முடிஞ்ச அளவில். இதை நம்ம ஒரு டைம் லிமிட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா பெர்மனன்ட் பிரெயின் இன்ஜுரி நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ட்ரீட் பண்ணுறது. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி வந்து இன்னும் முக்கியமான சொல்லலாம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த சுயநினைவு அதாவது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? யூஸ்வலாக வந்து நான் அந்த கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம அந்த நினைவை வந்து நம்ம கேஜ் பண்ணுறோம். அது ரொம்ப லெஸ் தென் 8க்கு குறைவாக போகும்போது வந்து அதை சிவியர்னு சொல்கிறோம். அவங்கள வந்து கோமா பேஷண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது, மினிமல் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா இவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அதுக்கான சிகிச்சை தேவை. அதை தவிர நம்ம சுவாசத்துக்கு நம்ம ஏர்வேன்னு ஒரு சொல்லுவோம். அதாவது நம்ம காற்றை வந்து இந்த மூச்சு குழாய் வழியாக லங்ஸுக்கு போயிட்டு வெளியில் வரும். அப்போ தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும். இவங்களுக்கு என்ன ஆகிடும்னா இந்த ஏர்வே ப்ரொடெக்ஷன் நார்மலாக வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து உணவு குழாய்க்குள்ளே தான் போகும், மூச்சு குழாய்க்குள்ளே போகாது. பட் இந்த மாதிரி டீப் கோமா போகும்போது என்ன ஆகிடும்னா இவங்களுக்கு இப்போ முகத்தை ஒரு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா இந்த ரத்த கசிவு இந்த மூச்சு குழாய்க்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூச்சு குழாயை அடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா இது அப்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா உடனடியாக ஆக்சிஜன் அளவு உடம்புல கம்மியாகும். ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா இன்னும் நினைவு ரேப்பிடாக கம்மியாகிடும், உயிரிழப்பு உடனே ஏற்படக்கூட காரியம் இருக்குது. ஸோ தலை பாதிப்பை தவிர உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமீடியட்டாக இவங்களுக்கு வந்து எண்டோட்ராக்கியல் இன்டுபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்காக ஒரு டியூப்பை வந்து நம்மளுடைய மூச்சு குழாய்க்குள்ளே செலுத்திட்டு வெண்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உடனடியாக உயிரிழப்பு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எந்த மாதிரி அடிப்பட்டால் நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போகுது? இந்த காயம் வந்து பலமான காயமாக இருந்தால் எப்போ யார் வேணாலும் கோமா ஸ்டேஜுக்கு போகலாம். ஒன்று இந்த ரத்த கசிவு வந்து ஒரு பெர்மிசிபிள் லிமிட்டை தாண்டி போகும்போதோ அது இல்லை மூளையை அழுத்தும் போதோ இல்லை மூளை வீக்கம் ஏற்படும் போதோ இந்த மூளை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஏன் ஏற்படுது, இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா ஒன்று சிம்பிளாக நம்ம வண்டி ஓட்டும் போது ஒரு ஹெல்மெட் போட்டாலே நமக்கு இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2023 எடுத்து பார்த்தீங்கன்னா 2023 கிட்டத்தட்ட 4,80,000 ஆக்சிடென்ட்ஸ் விபத்துகள் இந்தியாவில் நடந்திருக்கு. ஓகே, இதில் உயிரிழப்பு மட்டும் 1,70,000க்கும் மேலே. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 470 பேர் இறந்து போகிறாங்க. 3 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு விபத்தினால உயிரிழக்கிறாங்க. இதில் 54,000 பேர் ஹெல்மெட் போடலை. இவங்க ஹெல்மெட் போட்டிருந்தா இந்த 54,000 பேர் உயிர் படைச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ தலையில் அடிப்பட்டால் மோஸ்ட்லி வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ 1/3 பங்கு அவங்க ஹெல்மெட் போட்டிருந்தா மட்டுமே அவங்கள வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கம்ப்ளீட்டாக எல்லாரையும் சேவ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்ல முடியாது, பட் அதை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம சிட்டிசன் வந்து இது நம்மளோட ரோல். ஹெல்மெட் போட்டுக்கிறதுங்கிறது கவர்மெண்ட் எம்பசைஸ் பண்ணுறாங்க. நம்ம டெஃபினட்டாக ஹெல்மெட்ஸ் போட்டுக்கணும். அதையும் தாண்டி
ஒர்க் பிளேஸ் இன்ஜுரிஸும் காமன். இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்காங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கான சேஃப்டியை என்ஷூர் பண்ணும். அவங்களுக்கு தேவையான ஹெல்மெட்ஸு, க்ளவுஸு ஸோ இந்த மாதிரி சேஃப்டியை நம்ம வந்து என்ஷூர் பண்ணாலே 90% ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடரலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் சரியா 3:30 8 நொடிகள் ஆயிட்டிருக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் ட்ராமா டே, அதாவது விபத்து பிரிவு சிகிச்சை தினத்தை முன்னிட்டு ட்ராமா சிகிச்சை சம்மந்தப்பட்ட நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். டாக்டர், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த ஆக்சிடென்ட் டைமில் கோல்டன் ஹவர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் விரிவாக சொல்லிவிடுங்க. ஓகே, ஸோ கோல்டன் ஹவர் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஏற்பட்டு நெக்ஸ்ட் 60 மினிட்ஸ், நெக்ஸ்ட் 60 நிமிடங்களை வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். ஏன் கோல்டன் ஹவர்னு சொன்னால் அந்த நேரம் பொன் போன்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோல்டன் ஹவர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த முதல் 60 நிமிடங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு பலமான காயம்பட்ட ஒருத்தரை இந்த முதல் 60 நிமிடங்களுக்குள்ள சரியான முதலுதவி அளித்து அவருக்கு சரியான அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு போய் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்கனாவே நம்மளால் அவரோட உயிரிழப்பு தவிர்க்க முடியும். ஓகே, நிறைய நேரம் நம்ம உயிரிழப்பு ட்ராமாவில் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னு ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கான காரணம் என்னென்னா அந்த முதல் 60 நிமிடத்துக்குள்ளே அவருக்கு எந்த சிகிச்சையுமே அளிக்கப்படாமல் இருக்கிறதுனால தான். ஒன்று, அவங்க அடிபட்டிருப்பாங்க, யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று, ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க, பட் நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, அடிபட்டிருக்கு, போலீஸ் கேஸ் எதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேர் போயிடுறோம். இந்த ரெக்கக்னைஸ் பண்ணாலுமே அங்கே போனால் நமக்கு என்ன பண்ணணும்னு மக்களுக்கு தெரியல. போனால் நமக்கு என்ன பண்ணணும், அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரியல, யார் கால் பண்ணணும்னு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. அது மூணாவது காரணம். இன்னொன்று, சரியான இடத்துக்கு அவரை கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது எல்லாமே ஒருங்கிணைந்து அந்த ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸ்க்குள்ளே நடந்துருச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம நிறைய லைஃப்ஸை சேவ் பண்ணலாம். ஸோ வந்து ஆக்சிடென்ட் நடந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும். ஸோ அங்கே வெயிட் பண்ண வந்து சீரியஸாக ஆகணுன்றீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, முதலுதவியும் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு 2 வீலரில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு லே ரெஸ்பாண்டர், நமக்கு வந்து மெடிசன் பற்றி எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க, ஒருத்தர் அடிபட்டுருக்கு, நீங்கள் ஜம்ப் பண்ணி ட்ரீட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கும் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல உங்கள் வெஹிக்கிளை சைடில் சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு அந்த சீன் வந்து சேஃபான்னு பார்க்கணும், உங்களுக்கு அந்த விக்டிமுக்கு. அடுத்த விக்டிம் அவர்கிட்ட போகணும். இப்போ அவர் நடு ரோட்டில் விழுந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கும்போது இன்னொரு வெஹிக்கிள் வந்து அவர் மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரோட சேஃப்டியை நீங்கள் அடுத்து என்ஷூர் பண்ணணும். எப்படி என்ஷூர் பண்ணலாம், யாராவது ஹெல்ப்புக்கு இருக்காங்கன்னா அவரை ரோடோட சைடு கொண்டு வரலாம். இல்லை நம்மளோட கார் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் ட்ரையாங்கிள் இருக்கும். இமீடியட்டாக அந்த வார்னிங் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அவருக்கு ஒரு 20 அடி 30 அடி தூரத்துக்கு முன்னாடி அந்த வார்னிங் ட்ரையாங்கிள் வச்சுட்டு வர வண்டிங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அப்டக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்லோ பண்ணிவிடுவாங்க. இது வந்து முதல்ல நம்மளோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணும், அடிப்பட்டவரோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணும், இனிமேல் அடிபடாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட், அவர் பக்கத்தில் போனப்புறம் நமக்கு என்ன பண்ணுறது, பதட்டத்தில் என்ன பண்ண தெரியாது, ரத்தம் வரும், அவர் மயக்கத்தில் இருப்பார், என்ன பண்ணுறது நமக்கும் தெரியாது. ஸோ உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் போயிட்டு அவர் கூப்பிட்டு ஐயா அவங்க பேர் என்னன்னு கேட்கணும். அவர் கான்ஷியஸ்னஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. அவர் பேரை ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதே ஓரளவுக்கு கான்ஷியஸாக தான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உதவிக்கு அழைக்கணும். நம்ம எல்லாருமே இப்போ செல்ஃபோன்ஸ் வச்சுருக்கோம். 108 அல்லது 112 இந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னா 108 ஆம்புலன்ஸ் வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கோம், என்ன நடந்திருக்கு, எத்தனை பேர் அடிபட்டிருக்காங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஆம்புலன்ஸை டிஸ்பேச் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸை கிளியராக சொல்லிட்டோன்னா 10லேருந்து 15 நிமிடங்களுக்குள்ள மேக்ஸிமம் அந்த ஆம்புலன்ஸ் உங்களை இடத்துக்கு வந்துடும். நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுறது, ஸோ ஆம்புலன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த பல நேரம் என்ன பண்ணுவோம்னா நம்ம கூடவே நிற்போம், அவர் ஏதாவது ஹெல்ப் எல்லாம் ட்ரை பண்ணப்போ நம்ம ஆம்புலன்ஸ் காலே பண்ண மாட்டோம். அந்த டைமில் நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். ஆம்புலன்ஸ் வந்தால் தான் இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியும். இப்போ ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம். இப்போ அவர் வந்து நினைவில் இருக்கார், பேசுகிறாரு அப்படின்னா அவர் கூட இருந்துட்டு சப்போர்ட் பண்ணால் போதும். அவர் கூட இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அவங்க பேனிக்கில் இருப்பாங்க. பயப்படாதீங்க, நான் கூட இருக்கேன், உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸையும் நம்பிக்கையும் கொடுக்கும். அது அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, திடீர்னு நீங்கள் ஒரு ரத்த வெள்ளம் போயிட்டுருக்கு, அவருக்கு இடத்துல காலில் அடிபட்டு ரத்தம் பீச்சு அடிச்சிட்ருக்கு, பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, எதுவுமே தேவையில்லை, ஒரு சுத்தமான துணி எடுத்துகிட்டு அந்த காயம் எங்கெங்கே இருக்கோ அதை அழுத்தி பிடிச்சிக்கணும். மினிமம் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும். அது சோக்காயிடுச்சு இன்னும் அதிகமாகுதுன்னா இன்னொரு துணியை வச்சு அழுத்தி பிடிக்கணும். அழுத்திட்டு பிளட் லாஸ் கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிள்ஸில் எப்போயுமே எமர்ஜென்சி டூல் கிட் இருக்கும். அது காராக இருந்தாலும் சரி, டூலாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக அதை எடுத்து வரணும். அதை ஓப்பன் பண்ணோன்னா ரோலர் காஸ், பேண்டேஜ், இந்த மாதிரி எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு அந்த இடத்துல கட்டு போடலாம். ஸோ ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண, ஸ்டாப் த ப்ளீடிங். இது ஒரு லே ரெஸ்பாண்டராக நிறைய டைம் இந்த ட்ராமானால உயிரிழப்பு எதனால் ஏற்படுது அப்படின்னா
ஒன்று இன்டர்னல் ஆர்கன்ஸில் இன்ஜுரி ஏற்படுது, பிரெயினில் இன்ஜுரி இருக்குது, லங்ஸில், ஹார்ட்டில், வயிற்றுக்குள்ளே எல்லாத்துலேயும். இன்னொன்று ரத்த கசிவுனால தான் நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ நம்ம லே பர்சன் என்ன பண்ணணும், ரத்த கசிவை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் த ப்ளீடிங்கிறது தான் நம்மளோட கோல். எங்கே ரத்த கசிவு அதிகமாக இருக்கோ ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணும் 5-10 நிமிடங்கள். இது பண்ணாலே மேஜரான ஹெல்ப். இந்த டைம்குள்ளேயே ஆம்புலன்ஸ் மோஸ்ட்லி வந்துடும். இதையும் தாண்டி நான் ஒரு ரெஸ்பாண்டாக என்ன பண்ணலாம் அந்த சீனில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சில சமயம் மேஜர் இன்ஜுரிஸ் இருக்குது, சில சமயம் மைனர் இன்ஜுரி இருக்கும், ஒரு சிராய்ப்பு இருக்கும், அவங்களே எந்திரிச்சு நடந்துருவாங்க. அப்போ அவர் கூட வெயிட் பண்ணுறது நல்லது. மேஜர் இன்ஜுரிஸ் இருக்கப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை தலையை அசைக்காமல் பார்த்துக்கணும். அவர் கான்ஷியஸாக இருக்காருங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் அவர் படுத்திருக்கும் போது வந்து தலையை அசையாமல் பார்த்துக்கணும். இல்லை அவர் அன்கான்ஷியஸாக இருக்காருன்னா நம்மளுடைய கைகளை அவர் 2 பக்கம் காதுக்கு மேலே வச்சுட்டு அவரோட கழுத்தை வந்து திரும்பாமல் பார்த்துக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த கழுத்தில் இருக்க தண்டுவடம் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தலையில் அடிப்படும் போது நம்ம இந்த ஃபோர்ஸ்னால தண்டுவடமும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது என்ன ஆகும்னா, இந்த தலையை அசைச்சாலோ நம்ம பாட்டுக்கு லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த இன்ஜுரி மோசமாகலாம். அப்போது வந்து பெர்மனெண்ட்டாக கை கால்கள் செயலிழப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது, பிபி ட்ராப் ஆகவும் இருக்குது. ஸோ நம்மளோட வேலை அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளீடிங் இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள், அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுங்க, 108 கால் பண்ணுங்கள், தலையை மூவ் பண்ணாமல் ஹெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கள். இது பண்ணினாலே நம்மளால் ஒரு 90% மேற்பட்ட உயிர்களை காப்பாற்ற முடியும் அஸ் எ லே ரெஸ்பாண்டர். ஓகே டாக்டர், இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டோம், இப்போ நமக்கு ஒரு சின்னதாக ஒரு விபத்து ஏற்படுது, அந்த டைமில் நாம் எப்படி ஒரு முதலுதவி சிகிச்சை எடுத்துக்கலாம்? நமக்கு அடிபட்டிருக்கு, கூட யாருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக ஆம்புலன்ஸை கால் பண்ணுறது தான் சரியான வழி. ஏன் அப்படின்னா, நம்ம நினைப்போம் இப்போது தலை அடிபட்டிருக்கு, இனிஷியலாக உங்களுக்கு பைக்கில் போகிறோம், விழுந்துட்டோம், தலை அடிபட்டிருக்கு, கொஞ்சம் வலி இருக்குது, ஒரு முறை வாந்தி எடுத்தீங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அதை வச்சு மட்டும் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், நீங்களே ஓட்டிகிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு அந்த டிரான்சியண்ட்டாக உங்களுக்கு எல்லாம் சரியான மாதிரி தெரியும், பட் திடீர்னு மறுபடியும் மயக்கம் வந்து விழுப்பு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது டெஃபினட்டாக அட்வைசபிள் கிடையாது. பலமான அடிபட்டுக்குன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள், அவங்க வர வரைக்கும் நீங்கள் அதே லொக்கேஷனில் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட ஃபோனில் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வந்து எப்பயுமே சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து ஒன்று நம்மளோட பிளட் குரூப்பை ஃபோனில் டெஃபினட்டாக சேவ் பண்ணி வைக்கணும், நம்மளோட எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணி வைக்கணும். இது வந்து இந்த மாதிரியான விபத்து நேரங்களில் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். டாக்டர், இன்னொன்று, இப்போ சில பேருக்கு அடிபட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது சில பேர் தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி கொடுங்கன்ட்டு. சில பேர் வந்து நல்லதுன்றவாங்க, சில பேர் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி? டெஃபினட்டாக தண்ணி கொடுக்குறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில பேர் கான்ஷியஸாக இருக்காங்க, எழுந்து நடக்கிறாங்க, அவங்களே தண்ணி கேட்குறாங்க, மைனர் இன்ஜுரிஸ் இருக்கும்போது கொடுக்கலாம். பட் மெடிக்கலே நாங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். அட்லீஸ்ட் டாக்டரை பார்த்து அசஸ் பண்ணுற வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி அன்கான்ஷியஸாக இருக்காங்க இல்லையா, கோமாவில் இருக்கவங்க, நினைவு ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க, பேரை சொல்ல மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, அவருக்கு போய் வாயில் தண்ணி ஊற்றக்கூடவே கூடாது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு வந்து அந்த ஏர்வேன்னு சொல்கிற அந்த மூச்சு குழாயை ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த சக்திக்கு போயிடும். இப்போ நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது உணவு குழாய்க்கு போகிறதுக்கு பதிலாக மூச்சு குழாய்க்குள்ளே போய் பாதிப்படுற வாய்ப்பு இருக்குது. அதனால இமீடியட்டாக அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல்ஸ் ட்ராப் ஆகலாம், உயிரிழப்பு கூட ஏற்படலாம். ஸோ டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது, டாக்டர் பார்த்து கிளியர் பண்ணுற வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆமாம். ஓகே டாக்டர், அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ ஆக்சிடென்ட் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுற அந்த மேஜர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எதாவது சொல்லலாம் டாக்டர்? இதில் ட்ராமாவில் வல்னரபிள் பாப்புலேஷன் அப்படின்னா ஒன்று வந்து சில்ட்ரன், குழந்தைங்களை சொல்லுவோம், இன்னொன்று பெரியவங்க, ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன், 65 வயசுக்கு அதிகமானவங்க, 15 வயசுக்கு குறைவானவங்க. இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பாப்புலேஷன் சொல்கிறோம். ஏன் ஸ்பெஷல் பாப்புலேஷன்னா, இவங்க 2 பேருக்குமே இன்ஜுரி ரிஸ்க் அதிகம். இன்ஜுரி ரிஸ்க் குழந்தைங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஸ்பெஷல் less than 5 year old சில்ட்ரன் நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோஃபாவில் ஏறி குதிப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு போய் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இழுத்து விடுவாங்க, இந்த மாதிரி திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணி போய் நம்ம கை ஓடிட்டு அவங்க பாட்டு ஓடி போவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இன்ஜுரி ரிஸ்க் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டியை பற்றின ஒரு பெரிய அவேர்னஸோ கன்சர்னோ கிடையாது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க பேரண்ட்ஸோட தான். ஸோ டெஃபினட்டாக நம்ம குழந்தைய கண்காணிப்பு இல்லாமல் எப்பயுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் அலோவ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதா இருக்கலாம், கிச்சன்ஸ்குள்ளே டெஃபினட்டாக அலோவே பண்ணக்கூடாது, பாத்ரூம்ஸாக இருக்கலாம், அவங்க வழிக்க விடலாம், சோஃபாவில் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம வீடை வந்து சைல்ட் ப்ரூஃப் பண்ண முடியும். பட் எல்லாருக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கண்காணிப்பிலே இருக்கும்போது வந்து நம்மளால் அஸ் அ பேரண்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இங்கே போனால் விழ போகிறான், இங்கே தண்ணி ஊற்றி இருக்கிறது நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. இன்னொன்று, கதவை சம்டைம் திறந்து வச்சிருப்போம், மாடிப்படிலேருந்து விழுந்துடும். நிறைய குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க, கதவு மெயின் கேட் திறந்துருக்கும், இவங்க வெளில வந்து வருவாங்க, 15 படி கீழே விழுந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வருவாங்க. சில பேர் பால்கனிலாம் விளையாடி விடுவாங்க. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி குழந்தைங்க 5 வயசுக்கு கீழே இருக்கும்போது வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க நம்ம எவ்வளோ தானே சொன்னாலும் திருப்பி இதை தான் பண்ண போகிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு முறை அடிபட்டுருக்குன்னா மறுபடியும் இன்னொரு தானே அடிப்படாமல் பார்த்துக்க ரொம்ப முக்கியம். இப்போது காலையில் தான் அடிபட்டிருக்கும் குழந்தைக்கு, ஒரு கட்டிலேருந்து விழுந்திருப்பாங்க, இல்லை படியிலேருந்து விழுந்திருப்பாங்க, அப்சர்வேஷனில் வச்சுருந்துருப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம், மறுபடியும் இப்போ இன்னொரு அடிப்படும் போது அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் மோசமாகலாம். ஸோ
அடிபடாமல் பார்த்துக்கிறது ஒன்று, அடிபட்டால் இன்னும் மறுபடியும் படாமல் பார்த்துக்கிறது இன்னும் ரொம்ப முக்கியம். ஸோ பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியம். இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கும், நம்மள மாதிரி அவங்களால சிம்டம்ஸை சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு 2 வயசு குழந்தைக்கு தலை வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் வாந்தி அந்த மாதிரி சைன்ஸ் இருக்கலாம். பட் இந்த என்ன பிரச்சனை குழந்தைங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கல் வந்து ரொம்ப கம்மி. ஓகே டாக்டர், ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். பட்டு நினைக்கிறேன், திரும்பவும் கால் பண்ணும்போது பேசலாம். ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ குழந்தைகளுக்கு அடிபடுறதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சார், அவங்களோட ஸ்கல் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகே. இன்னொன்று அவங்க சூச்சர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருக்காது. அதாவது வந்து நம்ம மூளையில் ஸ்கல்லில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வளர தான் என்ன ஆகும்னா, அந்த எலும்புகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஸ்கல் டெவலப் ஆகும். பட் குழந்தைங்களுக்கு வந்து அது அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால வந்து அது ஃபியூஸ் ஆகிருக்காது. அப்போ தலையில் அடிபட்டிருந்தாலும் அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து இமீடியட்டாக அப்பியர் ஆகுது. ஓகே டாக்டர், இப்போ நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கள் சேகர் சார், உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. குழந்தைகளுக்கு சப்போஸ் முகத்தில் அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு ஃபேஸ் அப்படிங்கிறது சிதைவுட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? எனக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு அடிப்பட்டவங்களுக்கு இந்த ஏதாவது சிதைவு மாதிரி ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு இப்போ அடல்ட்ஸ் ஆகிற வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். இல்லை, இப்போது வந்து ஒரு விபத்துனால வந்து ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னா, ஃபேஷியல் சிதைவுனா நீங்கள் லேசரேஷன் சொல்கிறீங்களா, இல்லை ஃப்ராக்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃபேஷியல் இன்ஜுரிஸு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எமர்ஜென்சியில் வரும்போது வந்து சில காயங்களுக்கு வந்து நம்மளால் வந்து தையல் போட முடியும். அந்த மாதிரி காயங்களுக்கு தையல் போடுவாங்க. ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில சமயம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். ஓப்பன் ஃப்ராக்சர்ஸாக இருந்தாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்கிற மருந்துகள் கொடுப்பாங்க. சில சமயம் வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படும். சில பேருக்கு வந்து எமர்ஜென்சியாக பண்ணுற மாதிரி இருக்கும் சில சர்ஜரிஸை. சில பேருக்கு வந்து இந்த காயம்லாம் ஆறி குணமான அப்புறம் கொஞ்சம் எலக்டிவாக பண்ணுவாங்க. இது வந்து அந்த டாக்டரோட ப்ரிஃபரன்ஸ். அந்த பேஷண்ட்டை அசஸ் பண்ணிவிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ஃபேஸில் காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னா அது என்ன மாதிரியான காயம், அது எமர்ஜென்சியாக ஆப்ரேட் பண்ணுமா இல்லை வேணாமா, இல்லை வெறும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் போதுமாங்கிறது அசஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் மேடம். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ சார். டாக்டர், இப்போ நம்ம கடைசியாக பேசும்போது இந்த குழந்தைங்களுக்கு அடிப்படுறதை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ பெரியவங்களுக்கு எப்படி? ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். தலை வந்து சரியாக டெவலப் ஆகி முடிக்காதனால என்ன ஆகிடும்னா, நம்ம பெரியவங்க மாதிரியான சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் ஏர்லியாகவே தெரியாது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் தான் கவனமாக இருக்கணும். தலைக்கு அடிபட்டுனா டெஃபினட்டாக ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போயிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரியும் போது ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அது ஆல்மோஸ்ட் உடனே கூட சைல்டு கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்சுன்னா டெஃபினட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. அவங்க பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணணுமா இல்லை அப்சர்வேஷனில் இருக்குமான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினாலே மோஸ்ட்லி போதுமானது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, எஸ்பெஷலி மோர் தென் 60 இயர்ஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வயசாக நம்மளோட ரிஃப்ளெக்ஸஸ் கொஞ்சம் கம்மியாகிடும், மெமரி பவர் கம்மியாகும், நம்மளுடைய கண் பார்வை கம்மியாகுது, கேட்டல் குறைபாடுகள் டெவலப் ஆகுது. ஸோ நம்மளால் ஒரு 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 அப்டக்கலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். இன்னொன்று, சிம்பிளான ஒரு பாத்ரூமில் கூட அவங்களால பேலன்ஸ் பண்ணி, நிறைய பேர் என்ன பண்ண தடுக்கி விழுகிறது. இந்த ஃபால்ஸுங்கிற இன்ஜுரி பேட்டர்ன் தான் வந்து இந்த வயதானவங்களுக்கு காமன். மோஸ்ட்லி அவங்கெல்லாம் யாரும் வண்டி ஓட்டுறதில்ல. பட் எப்படி அழுவுன்னா, மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து தடையில் நடந்துட்டு இருப்பாங்க, விழுந்துருவாங்க, பாத்ரூமில் வழுக்கி விழுந்துருவாங்க, படி இறங்கும்போது வழுக்கி விழுந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த சென்சஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு, அது வயதுனால ஏற்படும் போது. குழந்தைங்களும் பெரியவங்களும் ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தைங்க மாதிரி தான். அவங்களும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறது 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நமக்கு இல்லை உங்களோட ஃபிட்னஸ் நீங்கள் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். வருஷம் நீங்கள் உங்களோட ஐ செக்அப் பண்ணுறீங்க, உங்களோட ஃபிட்னஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கும் போது பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து ஆல்ரெடி உடல் பிரச்சனைகள் இருக்குது, ஃபிட்னஸ் பிரச்சனைகள் இருக்குங்கும் போது டெஃபினட்டாக செல்ஃப் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எங்கே வெளியில் போகணும்னு நினச்சிங்களாலும் கூட ஒரு துணைக்கு யாராவது கூட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அதுக்கப்புறமா நம்ம இங்கிலீஷை தொடரலாம். வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:51 6 நொடிகள் ஆயிடுச்சு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் ட்ராமா டே, அதாவது விபத்து பிரிவு சிகிச்சை தினத்தை முன்னிட்டு ட்ராமா சிகிச்சை சம்மந்தப்பட்ட நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். டாக்டர், இப்போ வந்து நிகழ்ச்சியோட நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ தீபாவளி வந்துடுச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த தீபாவளி டைமில் நிறைய அந்த தீக்காயம் நிறையா நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இது நடக்காமல் இருக்க எப்படி வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நம்ம தீபாவளியை கொண்டாடலாம், அதை பற்றி சொல்லிவிடுங்க. ஸோ
ஸோ இந்த தீபாவளி வந்தோன்னா நம்ம அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. ஒன்று இந்த வெடி வெடிக்கிறதுனால ஏற்பட தீக்காயங்கள்னால வர பேஷண்ட்ஸு. ஸோ அது டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்று, குழந்தைங்க கிட்ட வெடிங்களை கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் உங்களோட சூப்பர்விஷனில் பண்ண மட்டும்தான் வெடிக்கிறது நல்லது. இன்னொன்று, வெடி வெடிக்கும் போது ப்ரிஃபரபிளி காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, ஷூஸ் போட்டுக்க சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு. இன்னொன்று, வீட்டுக்கு வெளியில் ஒரு சேஃபான பிளேஸில் வெடிக்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் கூரை வெடிக்கும் போது அங்கே தூக்கி வெடி போடுறது, கையில் தூக்கி வெடி வெடிக்கிறது, இந்த மாதிரியான விளையாட்டுகளை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். ஒரு வெடி வைக்கும் போது ஒரு சேஃப் டிஸ்டன்ஸை பெட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது. அங்கே இருக்குன்னா இங்கேருந்து நம்ம வெடி வச்சுட்டு வெடிக்கலன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் போய் வெடிக்க தான் தொட்டு பார்க்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வெடிக்கலைன்னா ஒன்று மண்ணை போடுறது, இல்லை தண்ணியை ஊற்றுறது, இதுதான் பண்ணணும். குழந்தைங்கள பேரண்டல் கைடன்ஸ் இல்லாமல் டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ண விடாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது காயம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனை அணுகுங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் யார் வராங்க அப்படின்னா, இந்த ஒரு செலிப்ரேஷனாக கன்சிடர் பண்ணி மது அருந்ததுனால ஏற்படுற விபத்துக்கள். ஒன்று அது சாலை விபத்துக்களாக இருக்கலாம், இல்லைனா தடுக்கி விழுந்து, இல்லை ஹைட்லேருந்து விழுந்து. இவங்களும் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஊட்டான டியூரிங் தீபாவளி. இவங்களுக்கு இதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? மது அருந்ததுனால என்ன பிரச்சனை? ஒன்று மது அருந்தினவருக்கு ஏற்படுற காயங்கள், இன்னொன்று அவர் போய் யார் மேலேயோ இடித்தாலோ இல்லை வேறு ஒரு மாடு மேலேயோ ஒரு மனிதர் மேலேயோ எடுப்பதோ அவருக்கும் ஒரு காயம். இதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். மது அருந்திட்டு வண்டி ஓட்டவே கூடாது. மது அருந்திட்டு ஓட்டும் போது என்ன ஆகிடுதுன்னா, நார்மலாக நமக்கு மது அருந்தாமல் ஓட்டும் போது ஒரு காயம் ஏற்படுதுன்னா, அது மது அருந்திட்டு ஓட்டும் போது நமக்கு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், அது எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ நமக்கு பாதிப்புகள் பல மடங்கு அதிகமாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த தீபாவளிக்கு மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறதை தவிர்க்கணும். அண்ட் வெடிக்கும் போது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது முக்கியம். ஓகே டாக்டர், முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளி. ஓகே, இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த ட்ராமா சிகிச்சை குறித்து அரசாங்கம் என்னென்ன விழிப்புணர்வுகள்லாம் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது இதை பற்றி? முதல்ல இந்த ட்ராமா சிகிச்சை பற்றி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த விபத்து தொடர்பான இந்த மார்ட்டாலிட்டி, இந்த டெத்தை குறைக்கணும் அப்படின்னா இது நம்ம எல்லாரோட கூட்டு முயற்சி தான். இதில் அரசாங்கம் அவங்களோட பங்கை செய்யணும். அவங்களோட பாலிசிஸ் மூலியமாகவும் சேஃபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமாகவும் விபத்துகளை குறைக்க முடியும். இன்னொன்று, நம்ம இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக ஒரு சிட்டிசனை நம்ம எவ்வளோ ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணுறோங்கிற பட்சம் நம்ம இது குறைக்க முடியும். இதில் கவர்மெண்ட்ஸ் இப்போ நிறைய ப்ரோஆக்டிவான மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க. முன்னாடி என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் அடிபட்டிருப்பார் ரோட்டில், உதவி பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம போய் உதவி பண்ணும்போது போலீஸ் நம்மளை ஏதாவது பிடிச்சி வச்சுருவாங்களோ, ஹாஸ்பிட்டலில் போனால் நம்மளை பணம் கட்ட சொல்லிடுவாங்களோ, 8 மணி நேரம் அங்கேயே நிற்க வச்சுருவாங்களோ. இதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். 2016 கவர்மெண்ட் குட் சமாரிட்டன் லாஸ் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆபத்து காலத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு எந்த விதமான லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், சிவில் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் அவரை ஒரு சேஃபான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற வரைக்கும் கூட இருந்தால் மட்டுமே போதுமானது. நீங்கள் உங்களோட பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் விஷ் பண்ணால் மட்டும் சொன்னால் போதும். உங்களோட டீட்டெயில்ஸும் நீங்கள் விஷ் பண்ணால் மட்டும் கொடுத்தா போதும். அவங்ககிட்ட பேசிக் டீட்டெயில்ஸ், எந்த இடத்துல பார்த்தீங்க, எப்போ நடந்தது, எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதுமானது. நீங்கள் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி குட் சமாரிட்டன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி இன்னும் ஒரு படி மேலே போய் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குட் சமாரிட்டன்ஸ் மானிட்டரி பெனிஃபிட்டும் போட முடியும். உங்களுக்கு காசு ஊக்கத்தொகை கூட கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருத்தரை சேவ் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குது. ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பணமும் பெறலாம். ஸோ பணத்துக்காக மட்டும் சொல்லலை, ஒரு உயிர் நம்ம காப்பாற்ற வேண்டியது முக்கியம். பிகாஸ் இவங்க இதில் அடிபட்டு வரவங்க யாருன்னு பார்க்குறோன்னா 15 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளவங்க தான் 60 வயசுக்கு மேலே இருக்காங்க. இவங்க தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க இல்லைனா அந்த குடும்பத்தோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அந்த கோல்டன் ஹவரில் பண்ணுற ஒரு சிறிய உதவி அந்த உயிரையும் அந்த ஃபேமிலிக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே டாக்டர், இதை தாண்டி கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கவர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸான ட்ரீட்மெண்ட்டை இலவசமாகவே செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், கடைசி கேள்வி தான் ஓகேங்களா, விபத்து இல்லாமல் எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம விபத்தை பற்றி பார்த்தோம்னா, விபத்து எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னா 60% மேலே லோவர் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் தான் நடக்குது. அதாவது தனிநபர் வருமானம் குறைந்து இருக்க கண்ட்ரீஸில் தான் அது அதிகமாக இருக்குது. ஏன் இந்த வளர்ந்த நாடுகளில் விபத்துகள் கம்மியாக இருக்குது? ஏன்னா அவங்க சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டாங்க, அவங்களோட ரோட்ஸ் நல்லா இருக்குது, அவங்க சேஃப்டி பாலிசிஸ் நல்லா இருக்குது, மக்கள் ரூல்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது டெஃபினட்டாக அவங்களோட நம்பர்ஸ் கம்மியாகுது. இப்போ நம்ம ஒரு வளர்ந்து இருக்க ஒரு நாடு, நம்மளோட எய்மும் அதுவாக தான் இருக்கணும். அரசாங்கம் அவருடைய வேலை செய்யும். ஒரு குடிமகனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்று, வண்டி ஓட்டும் போது சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்கணும். நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, பெரியவங்களுக்குலாம் சீட் பெல்ட் போடுவோம், பட் குழந்தைங்களை விட்டுருவோம். ஓகே,
பார்த்தோன்னா நிறைய தவணை என்ன ஆகிடும், இப்போ இருக்க கார்ஸ்லாம் சேஃபர் கார்ஸ், ஆக்சிடென்ட் ஆகி சீட் பெல்ட் போட்டவங்கலாம் பொழைச்சிருவாங்க, குழந்தைங்கள மடியில் வச்சுருப்பாங்க, அவங்க பறந்து அடிபட்டு உயிரிழப்பு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு சைல்டு சீட் அவைலபிளாக இருக்குது. அதில் டெஃபினட்டாக சீட் பெல்ட் போட்டு தான் நீங்கள் போகணும். கார் ஓட்டுறவங்க சேஃபர் ஸ்பீட் லிமிட்ஸில் போங்க. ஆக்சிடென்ட் டேட்டா எடுத்து பார்த்தா 68% அதிகமானவர் வந்து ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணதுனால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பைக் ஓட்டும்போது ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட்ஸ். பைக் ஓட்டவரும் சரி, பின்னாடி ஓட்டுக்காருக்கவரும் ஓட்டணும். குழந்தைங்கள கூட்டு போகிறத தவிருங்க. அது இருந்தால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்மெட் போடுங்க. நிறைய டைம் நம்ம பார்க்குறோம் பைக்கில் போகும்போது குழந்தைங்க டேங்க்கில் படுத்துட்டு போகிறாங்க, தூங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அன்சேஃப். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். பெடஸ்ட்ரியன் நம்ம என்ன பண்ணணும், நடந்து போகிறோம் அப்படின்னா நைட்டு போகிறத ப்ரிஃபரபிள் அவாய்ட் பண்ணுங்கள். வயதானவங்கெல்லாம் வந்து நைட்டுக்கு சாலையை கிராஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற பெட்டர் ரிஃப்ளெக்டிவ் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம். அது டெஃபினட்டாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மது அருந்தி வாகனம் ஓட்டுறதை டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே தவிர்க்கணும். சேஃபாக கிராக்கர்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாமே நம்ம பண்ண முடிஞ்சாலே வந்து நம்மளால் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஃப்யூச்சருக்கு வழி பண்ண முடியும். கண்டிப்பாக டாக்டர். டாக்டர் நிகழ்ச்சியோட நிலையத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க டாக்டர். உங்களுக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் தரமா டே, அதாவது விபத்து பிரிவு சிகிச்சை தினத்தை முன்னிட்டு தரமா சிகிச்சை சம்பந்தப்பட்ட நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்தாங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவுத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். வரும் பாடலுடன் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.